காலையில் விடிஞ்சதுமே ஒரு பெரிய இடி தலையில் இறங்குச்சு. அது நான் பொதுவாகவே நினச்சேன், கொஞ்ச நாளாக இந்த மாதிரி வதந்திகள் வந்து நிறைய யூடியூப்பில் வரும், இவர் போயிட்டாரு அவர் போயிட்டாருன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வதந்தியாக இருக்குமோ, இருக்கணும், பாக்கியராஜ் சாரை பற்றி அப்படி வர்றதை வந்து ஒரு வதந்தியாகவே போயிடணுன்ற ஒரு இதில் தான் வேறு எல்லா சேனல்களையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது துரதிர்ஷ்டவசமாக நம்ம நினச்சது நடக்கலை. கடந்த ஒரு மாதமாகவே சினிமா துறைக்கு பெரிய இழப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல ஆர்பி சௌத்ரி சார், ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் இயக்குனர் இமயம், எங்களையெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஒரு வில்லேஜிலேருந்து கூட்டிகிட்டு வந்தது அவருடைய படைப்புகள். அதை தொடர்ந்து என்ன குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து இங்கே கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய பங்கு எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு. நான் எப்பவுமே அவரை சார்னே கூப்பிட்டதில்லை, நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவருடைய முதல் படம் மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது நான் அங்கே ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிக்கிறேன். போய் இன்னும் வேடிக்கை பார்ப்பேன். சுவர் இல்லாத சித்திரக்கல், எங்கள் ஊர் தெருக்கல்ல எடுத்த படம். ஒரு பாரதி ராஜா வந்து இந்த ஸ்டுடியோவுக்குள்ளே இருந்த ஒரு சினிமாவை எப்படி வில்லேஜ் பக்கம் கொண்டாந்தாரோ, அதே மாதிரி ஒரு சாதாரண குடும்பம், ஒரு ஏழ்மை குடும்பம், ஒரு மிக நடுத்தர குடும்பத்தோட உணர்வுகளையும் காதலையும் அந்த வாழ்வியலையும் அழகாக சித்தரித்து சொன்னது பாக்கியராஜ் சார் தான். அவருடைய திரைக்கதையாகட்டும், அவருடைய வசனங்களாகட்டும், அவர் படத்தில் வர பாடல்கள் கூட அந்த கதையை ஒட்டியே வரும். அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஏன்னா அவருடைய படத்தோட பாடல்கள் எல்லாம் வந்து இசைக்காக மட்டும் இல்லாமல் அந்த கதையோட கருத்தை உள்ளுக்குள்ளே அது கொண்டு வந்துடும். போல மிகச்சிறப்பான, உலகமே போற்றக்கூடிய ஒரு மிக தனித்துவம் வாய்ந்த ஒரு திரைக்கதாசிரியராக நான் வந்து திரைப்படக் கல்லூரியில் முதல்ல இவங்ககிட்ட எல்லாம் வந்து சேர ட்ரை பண்ண, எனக்கு இடம் கிடைக்கல. அதனால் திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்தேன். திரைப்படக் கல்லூரியில் நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு, அதாவது பரீட்சைக்காக நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு, அதாவது சிறந்த திரைக்கதைக்கு ஒரு படத்தை எடுத்து எழுதணும். அப்போ நான் எடுத்துக்கிட்ட படமே வந்து பாக்கியராஜ் சாரோட அந்த 7 நாட்கள் படம். இவ்வளவு அழகாக அந்த தாலிங்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ் பண்பாடு கலாச்சார ஒரு குறியீடு தாலிங்கிறது. அந்த தாலியை வச்சு அவர் அவ்வளவு அழகாக ப்ளே பண்ணியிருப்பார். இந்த உண்மையான காதலும், தாலியின் மூலமாக கணவனாகக்கூடிய உண்மையான ஒரு 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 குடும்பமும், இதில் எது உயர்ந்தது என்ற போராட்டத்தை ரொம்ப அவரை விட மிக அழகாக எவராலையும் சொல்லியிருக்க முடியாது. அவர் வந்து திரைக்கதை உலகின் மிக பிரம்மாண்டமான ஆசானவர் தான். அது மட்டும் இல்லை, ஒரு நாவிதர் கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஐயர் பொண்ணு அவர் மீது காதல் வர்ற மாதிரி, அந்த காலத்தில் புரட்சிகரமான கருத்து. அது எந்த ஜாதிக்காரனும் சண்டை போடவே இல்லை. அந்த படத்தை பார்த்துட்டு எந்த ஜாதிக்காரனும் சண்டை போடல, அடித்தட்டு மக்களும் சண்டை போடல. அதுக்கான போராட்டமே நடக்கலை. ஏன்னா அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சமுதாய மாற்று சிந்தனை உள்ள திரைப்படத்தை கொடுத்தது அண்ணன் பாக்கியராஜ் தான். ஸோ அவருடைய ஆளுமை, அவருடைய பங்களிப்பு, அதனால தான் புரட்சி தலைவர் அவர் வந்து என்னுடைய திரையுலக வாரிசுன்னு சொன்னார். வேறு யாரையுமே சொல்லலை. அவ்வளவு உயர்ந்த இடத்தை பிடித்த எங்கள் அண்ணன் வந்து இவ்வளவு சீக்கிரம் 73 வயசில் அவர் வந்து இப்போவும் ஆக்டிவாக இருந்தார். ஒரு சங்கங்களாகட்டும், ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். நிறைய பேரை சந்திப்பார். அவருக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டு, இசையமைப்பாளராக இருந்தார். இன்னும் அவருக்கு இசையமைக்கணுன்ற ஆர்வத்தில் இன்றைக்கி வரலும் அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனியம் இருக்கும், அதை வச்சுட்டு வாரம் இப்போ ஒரு தம்பி கூட வந்து அவருக்கு மியூசிக்கை சொல்லி கொடுத்துருப்பார். அவ்வளவு ஆக்டிவான ஒரு மனிதர். அவர் இழந்தது வந்து துயரிலும் பெருந்துயர் வந்து தமிழ் சினிமாவுக்கு அவருடைய இழப்பு தான். அந்த இழப்புக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? இறைவன் வந்து இப்படியெல்லாம் வந்து தப்பான டேட்டு குறித்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கள் திரையுலக ஆசான் பாரதி ராஜா அவர்களும் என் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களும் மறைந்ததை வந்து என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி 17 நாளில் தன்னுடைய குருநாதருக்கு பின்னாடியே
ஒரு சிஷ்யம் போகிறான்னா இதெல்லாம் வந்து இவங்க சாதனையா, இது இந்த சமுதாயத்துக்கு வந்த சோதனையான்றது தெரியல எனக்கு. ஆகவே அவரை இழந்து வாடும் குடும்பத்துக்கும் சரி, அவரால் உருவான தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகளானாலும் சரி, அவரை தொடர்ந்து நாங்கள் எல்லாம் பணித்துட்டு இருக்கோம். அவரை ரசிக்காத இன்றைய திரைக்கதாசிரியர்கள் யாருமே கிடையாது. அவரை ரசித்து கொண்டிருக்கிற, அவரால் திரைக்கதையை சுவாசித்துக் கொண்டிருக்கிற திரையுலக நட்சத்திரங்கள் எல்லாரும் சார்பாகும் நான் வந்து இதை பதிவு பண்ணுறேன். அவங்களுக்கும் இது ஒரு தாங்குனா துயரமான ஒரு சம்பவம். அவங்க இல்லத்தாருக்கும், குறிப்பாக அக்கா பூர்ணிமா அன்னிக்காகவும், தம்பி சாந்தனு, அந்த குழந்தை எல்லாரும், அவங்க மகள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு இயக்குனர் சங்க உறுப்பினரும் அவரை ரொம்ப ரசிப்போம். பாக்யராஜ் சாரை பற்றி பேசாத இயக்குநர்களே, அசிஸ்டன்ட் டைரக்டர்களோ, ஒரு படம் டிஸ்கஷன் ஆரம்பித்தா அவருடைய ஒரு 4 படம் 5 படத்தையாவது எடுத்து வச்சு அதில் எப்படி இவர் சீன் பண்ணாருன்னு பேசாத இயக்குநரையில் கிடையாது. அவர் இன்றைக்கு நம்ம கூட இல்லாமல் மறந்திருக்கலாம். ஆனால் அவருடைய படங்கள் மூலமாக தினமும் அவர் எங்களது உள்ளங்களிலும் எங்கள் வார்த்தைகளிலும் அவர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருப்பார் என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி துயரம் இனிமேல் திரையுலகத்துக்கு தொடரக்கூடாது என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். திரு பாக்யராஜ் அவர்களை இழந்து வாடும் அவரோட குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். பாக்யராஜ் சார் வந்து எவ்வளோ அந்த வருத்தத்துலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ள இந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் வந்து அவர் குடும்பம் எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருக்குது. திரையுலகத்துக்கே இது வந்து அடுத்தடுத்து பாரதி ராஜா சார் அப்புறம் பாக்யராஜ் சாருங்கிறது ஒரு பெரும் இழப்பாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருக்குது. இந்த நேரத்தில் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சாரை சொல்கிறோம். அதை கண்டிப்பாக நினச்சி பார்க்க வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்து ஒரு சினிமா எடுக்கிறாரு, அந்த சினிமாவுக்கு கதை எழுதுகிறாரு. அந்த கதையில் அவர் வந்து தாலி வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம்னு ஒரு படம் ஃபுல்லாக காதலை காமிச்சதுனால இது என்ன பெரிய தாலி, இதை பிடுங்கி எரிஞ்சிட்டா முடிஞ்சிச்சு, கழுத்தில் ஒரு கயிறு கட்டினா காதல் போயிடுமா, காதல் தான் முக்கியம்னு அந்த தாலியை பிடுங்கி எரியிற மாதிரி பாரதி ராஜாவோட இயக்கத்தில் பாக்யராஜ் கதையில் புதிய வார்ப்புகள்னு ஒரு கதை எழுதுகிறார் பாக்யராஜ் சார். யார் வந்து காதல் தான் முக்கியம், தாலி ஒரு மேட்டர் இல்லைன்னு சொன்னாரோ அவரே ஒரு 4-5 வருஷம் கழித்து அடுத்து ஒரு படம் எடுக்கிறார். சரி, ஒரு 4 நாள் கட்டினதுக்காகவோ 5 நாள் கட்டினதுக்காகவோ அது முக்கியம் இல்லாமல் போயிடுமா? என்னதான் காதல் இருந்தாலும் கல்யாணம்ங்கிறது எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் எடுக்கிறார். அதாவது வந்து ஒரே கதாசிரியர் இப்படியும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும், அப்படிக்கும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும். எங்க சின்ன ராசாவை மறக்க முடியுமா? டார்லிங்கை மறக்க முடியுமா? டார்லிங்கை பார்த்துட்டு பாரதி ராஜா சாரே ஆச்சரியப்பட்டார். முதல்ல அவருக்கு தெரியாது, பாரதி ராஜா சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு இதை பாராட்டியிருக்காரு. அப்போ பாக்யராஜ் சார் சிரிச்சுட்டே சொன்னாராம், இது வந்து உங்கள் கதை தான் சார். என் கதையா? என்னடா அது என் கதை, என்ன படம் எடுத்திருக்கேன்னா 16 வயதில் தான் சார் எடுத்திருக்கேன். டாக்டர் கேரக்டர் தான். என்னென்ன கேரக்டர்னா அந்த 3 கேரக்டரை நீங்களே பொருத்தி பாருங்கள். அதாவது சாமர்த்தியம், திறமை, அது வந்து திரைக்கதையினுடைய மன்னர்னு சும்மா ஒரு பேர் வாங்கலை. இந்த அவ்வளவு பேரை வாங்கிட்டு அவ்வளவு எளிமையாக ஒரு புது கதாசிரியர், புது எழுத்தாளர், புது டைரக்டர் வந்தால் கூட அந்த படங்களை ரசிக்கிறது, பாராட்டுறது, எல்லாரோடையும் பண்போட பழகிறது, ஒரு மறக்க முடியாத ஜாம்பவான். நம்ம வந்து பல விஷயங்களை பல வரும் தலைமுறைகளும் கற்றுக்கிறதுக்கான படங்களை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற ஜாம்பவான் பாக்யராஜ் சார். அவர் ரைட்டர்ஸ் யூனியனில் வந்து அவர் வந்து தலைவராக இருந்து அவ்வளவு இளம் இயக்குநர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும், வெற்றி செல்வன் என்னோட அசிஸ்டன்ட் இப்போ டைரக்டர், இவங்க எல்லாரும் இவ்வளவு அதை நினச்சி பாராட்டி பேசுகிற மாதிரி அவர் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் மூலமாக அவ்வளோ பேருக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஆஸ் எ ஹியூமன் பீயிங் வந்து அவரோட மனசு வந்து சரியான இடத்துல இருக்குது. எல்லாரையும் கைண்டாக நடத்துறது, எல்லாருக்கும் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்குறது, இந்த நல்ல குணங்களை இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன். அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன்.